அனைவருக்கும் வணக்கம். சேஎம் கல்வி நிலையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அன்னை தமிழ் தேர்வு 1ற்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். தேர்வு 1 இன்னைக்கு சிலபஸ் நமக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னா, அழகு 1 இலக்கணம். ஸோ அது வந்து நமக்கு 100 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த 100 கேள்விக்கும் இப்ப விளக்க விடைகள் பார்ப்போம். முதல் கேள்வி, ஒல்லழல் பிரித்து எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஒல்லழல் பிரித்து எழுதுனா சரியான விடை ஒன்மை கூட்டல் அழல். பண்பு பெயர் புணர்ச்சியில பிரிஞ்சிருக்கு. உண்மை கூட்டல் அழல். உண்மை என்பதன் பொருள் என்ன, அழல் என்பதன் பொருள் தெரிஞ்சுக்கணும். பொதுவாக நமக்கு பிரித்தெழுதுக பொறுத்த வரைக்கும் புணர்ச்சி விதிகள் நல்லா தெரிஞ்சிருக்கணும். இரண்டாவது, பிரித்தால் பொருள் இருக்கணும். இரண்டுமே கண்டிப்பா சூட் ஆகணும். புணர்ச்சி விதியும் வரணும், பொருளும் வரணும். இது பண்பு பெயர் புணர்ச்சியில பிரிஞ்சிருக்கு. பொருள் என்ன அப்படின்னா, அழல் அப்படின்னா எரியும் தீ. உண்மை ஒளி பொருந்திய. அப்ப எரியும் தீ ஒளி பிரகாசமா எரியும், அதுதான் ஒல்லழல் அப்படின்னு சொல்லி பிரித்தால் உண்மை கூட்டல் அழல். ஒன்னு கேள்விக்கு சரியான விடை ஏ. அடுத்து இரண்டாவது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் தவறானதை கண்டறிக. பிரித்தெழுத 4 கொடுத்திருக்கிறாங்க, தவறானதை கேட்டிருக்காங்க. வாங்க என்னன்னு பார்ப்போம். அமுத தமிழ், இனிமை கூட்டல் அமுதம் கூட்டல் தமிழ் அப்படின்னு சொல்லி பிரிச்சது இருக்காங்க. சரியானது. ஏன்னா பொருள் இனிமையான அமுதமான தமிழ். 1 ஆப்ஷன் ஏ சரி. குரக்கினம் பிரிச்சு எப்படி இருக்காங்க, குரக்கு கூட்டல் இனம் எழுதியிருக்காங்க, தவறு. எப்படி எழுதியிருக்கணும், குரங்கு கூட்டல் இனம். மென்தொடர் குற்றியலுகரம் புணர்கையில் வன்தொடர் குற்றியலுகரமாக மாறும். அதன் அடிப்படையில் மென்தொடர் குற்றியலுகர புணர்ச்சி. ஏன்னா குரங்கு என்பது மென்தொடர் குற்றியலுகர வார்த்தை, ஏற்றுக்கு அயல் வார்த்தை மெல்லினம், மென்தொடர் குற்றியலுகரம். அப்ப ஆப்ஷன் பி தவறா இருக்கு. நமக்கு என்ன கேள்வி, என்ன கீழ்கண்டவற்றுள் தவறானதை கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி சரியான விடை. ஆப்ஷன் சி டியும் செக் பண்ணிடுவோம். பாவினங்கள் எப்படி பிரிச்சிருக்காங்க, பா கூட்டல் இனங்கள். என்ன வகை புணர்ச்சியில் இருக்கு, உடம்படு மெய்ப்புணர்ச்சி. பாவ பிரிச்சோம்னா இப்பு கூட்டல் ஆ. அப்ப இங்க மெய்யெழுத்து உயிரெழுத்து இருக்கு, இங்கேயும் உயிரெழுத்து இருக்கு. பொதுவா புணர்ச்சி விதியை பொறுத்த வரைக்கும் உயிரும் சேராது. தமிழ் மொழி எப்படி அப்படின்னா, நம்ம உடல் மாதிரி தான். நம்ம உடல்ல உயிர் இரண்டும் சேர்ந்தாதான் நம்ம உடல் இயங்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உயிர் மட்டும் தனியா இயங்குமா, இயங்க முடியாது. உடல் மட்டும் தனியா இயங்குமா, இயங்க முடியாது. அதே மாதிரிதான் உயிரும் மெய்யும் சேரணும். அப்ப இங்க நமக்கு என்ன இருக்கு, இங்கே உயிர் இருக்கு, இங்கே உயிரும் சேராது. அப்ப இந்த உயிரையும் சேர்ப்பதற்கு ஒரு மெய் தேவை. அந்த மெய் தான் உடம்படு மெய்ப்புணர்ச்சி. அப்ப உடம்படு மெய் என்ன கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி விதி இருக்கு. என்ன விதி இருக்கு நமக்கு, ஐ வழியவும் ஏனைய உயிர் வழிவவும் ஏமும் இவ்விருமையும் அப்படின்னு சொல்லி விதி இருக்கு. அப்ப இங்க நமக்கு என்ன வரும், ஏனைய உயிர் வழி வவ்வும் இவ்வு வந்துடும். இவ்வு கூட்டல் வி பாவினங்கள் அப்படின்னு சொல்லி புலர்ந்திருக்கு. சரியாக இருக்கு. கற்றா கன்று குட்டலா, இங்க என்ன விதி பார்த்தோமோ அதே விதிதான். கற்றாலாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்ப மென்தொடர் குட்டியலகரம் புணர்கையில் வன்தொடர் குட்டியலகரமாக மாறும். கன்று கூட்டலா கற்றா. இரண்டாவது கேள்விக்கு சரியான விடை குறைக்கினம், அதுதான் தவறா இருக்கு. மூன்றாவது கேள்வி, புன்றினி பிரித்து எழுதுக. ரொம்பவும் முக்கியம். இந்த சார்ட்டை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இந்த சார்ட்டை ஷார்ட் நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. ஆக்சுவலா இது புணர்ச்சி விதிகள் படி கொடுத்திருப்பாங்க, அது நமக்கு தெரியலனாலும் இதை ஷார்ட் நோட்ஸ் எழுதி வைக்கும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இப்ப நான் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். லகரத்தையும் லகரத்தையும் தொடர்ந்து வல்லினம் வந்தால் லகரம் ரகரமாக மாறும், இந்த லகரம் தகரமாக மாறும். அடுத்து நகரம் நகரத்தை தொடர்ந்து வல்லினம் வந்தால் நகரம் தகரமாகவும் நகரம் ரகரமாகவும் மாறும். லகரம் நகரத்தை தொடர்ந்து மெல்லினம் வந்தால் லகரம் நகரமாகவும் லகரம் நகரமாகவும் மாறும். நகரம் நகரத்தை தொடர்ந்து தகரம் வந்தால் தகரம் ரகரமாக மாறும். நகரம் நகரத்தை தொடர்ந்து நகரம் வந்தால் நகரம் நகரமாக மாறும். நகரம் நகரத்தை தொடர்ந்து தகரம் வந்தால் தகரம் தகரமாக மாறும். லா தொடர்ந்து மெல்லினம் முறையில அது இன்னா மாறும். இந்த சார்ட் ரொம்ப முக்கியம். இது ஒரு ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இது தெரிஞ்சாலும் நம்ம நிறைய புணர்ச்சி விதிகள் ஈஸியா சால்வ் பண்ண, நிறைய பிரித்தது. இப்ப நமக்கு புன்றினி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப இதற்கான சரியான விடை என்ன பார்த்தோம் அப்படின்னா, பொன் கூட்டல் திணி. ஓகே, பாருங்க, நகரத்தை தொடர்ந்து ஒரு வல்லினை எழுத்து வருது.
இங்க வருதா நமக்கு நகரத்தை தொடர்ந்து தகரம் வந்திருக்கு. இங்கேயும் நகரத்தை தொடர்ந்து தகரம். இப்ப நகரத்தை தொடர்ந்து தகரம் வரையில் தகரம் ரகரமாக மாறும் எனும் விதியின் அடிப்படையில் நகரத்தை தொடர்ந்து தகரம் வந்ததுனால பொன்றினி என்று புணர்ந்தது. அப்ப இந்த தகரம் என்னவா மாறிடும்? ரகரமாக மாறும், பொன்றினி என்று மாறியுள்ளது. இந்த சார்ட் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து 4வது கேள்வி. மூன்றாவது கேள்விக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. 4வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் சரியானவற்றை கண்டறிக. வேங்கட மாமலை பிரிச்சு கொடுத்திருக்காங்க. வேங்கடம் கூட்டல் மாமலை தவறு. எப்படி பிரியும்? வேங்கடம் கூட்டல் மா கூட்டல் மலையும் பிரியும். மா என்பது உரிச்சொற்றொடர், பிரித்தால் பொருள் இருக்கு. பெரிய மலை அப்படின்னு சொல்லி பொருள் இருக்கு. ஒன்று தவறா இருக்கு. இரண்டாவது ஒன்னுதல், ஒல் கூட்டல் நுதல் சரியா இருக்கு. புணர்ச்சி விதி என்ன? உள் நுதல். இந்த இரண்டாவதுக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு சார்ட் பார்த்திருக்கோம். இந்த சார்ட்ல லகரத்தை தொடர்ந்து நகரம் வந்தால் நகரம் இன்னா மாறும் ஒரு விதி இருக்கு. அடுத்து பாருங்க, லகரம் லகரத்தை தொடர்ந்து மெல்லினம் வந்தால் லகரம் நகரமாக மாறும். இங்க நமக்கு என்ன இருக்கு? லகரத்தை தொடர்ந்து மெல்லினம் வந்திருக்கு. அப்ப இந்த இல்ல என்னவா மாறும்? இன்னா மாறும். அப்ப இல் இன்னா மாறிடுச்சு. அடுத்து நகரத்தை தொடர்ந்து நகரம் வரையில நகரம் நகரமாக மாறும் ஒரு விதி இருக்கு. அப்ப அடுத்து நம்ம இதுக்கு இந்த டிரான்ஸ்பர்மேஷன் அடுத்து எப்படி மாறும்? நகரத்தை தொடர்ந்து நகரம் இருக்கல ஒன்னுதல் அப்படின்னு சொல்லி மாறி இருக்கும். அந்த சார்ட் ரொம்ப முக்கியம். சரி, பொருள் பார்ப்போம். பொருள் என்ன இருக்கு? ஒல் கூட்டல் நுதல். ஒல் அப்படின்னா அழகிய, நுதல்னா நெற்றி, அழகிய நெற்றி என்று பொருள்படும். ஒல்னா அழகிய, முதல் நெற்றி, அழகிய நெற்றி. அடுத்து பொற்கோட்டு மேரு எப்படி பிரிச்சிருக்காங்க? பொன் கூட்டல் கோடு கூட்டல் மேரு சரியான விடை. நகரத்தை தொடர்ந்து வல்லின எழுத்து வரையில் நகரம் ரகரமாக மாறும். பார்த்தோமா? நகரத்தை தொடர்ந்து வல்லினம் வரையில நகரம் ரகரமாக மாறும். ஓகே. பொற்கோட்டு, கோடு என்பது நெடில் தொடர் குற்றியலுகரம். கோடு என்பது நெடில் தொடர் குற்றியலுகரம். அப்ப ஒரு விதி இருக்கு. என்ன விதி இருக்கு நமக்கு? நெடிலோடு உயிர் தொடர் குற்றியலுகரம் வருகையில் தாரா ஒட்டு ரெட்டிக்கும் வேற்றுமை மிகவே எனும் விதியின் அடிப்படையில் கோடு என்பது தாரா ஒட்டு ரெட்டிக்கலாம். அப்ப கோட்டு, அப்ப கோட்டு, பொற்கோட்டு மேரு என்று புணர்ந்துள்ளது. நமக்கு கேள்வி என்ன? சரியான விடையை கண்டறிக. அப்ப ஆப்ஷன்ல 2, 3 எங்க இருக்கு? ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை. 5வது கேள்வி, குறில் நெடில் வேறுபாடு அறிக. சிறம்பரம் முக்கியம். நம்ம கொடுத்திருக்கிற டிஎன்பிசி புது சிலபஸ்ல குறில் நெடில் வேறுபாடு அறிக புதுசா நம்ம கொடுத்திருக்கிறாங்க. அப்ப பிழை பீலை பொருள் வேறுபாடு கேட்டிருக்காங்க. பிழை பீலை. பிழை குற்றம், பீலை துன்பம். பிழை குற்றம், பீலை என்பது துன்பம். அடுத்து குறில் நெடில் வேறுபாடு. கொள் கோல், கொள் கோல், கொள் வருத்தம், கோல் ஆட்சி. நம்மளே சொல்லுவோம்ல செங்கோல் நல்ல ஆட்சி, கொடுங்கோல் தீ ஆட்சி சொல்லுவோம். அப்ப கோல்னா ஆட்சி, கொள் வருத்தம். 7 கீழ்கண்டவற்றில் சரியானவற்றை கண்டறிக. அலம் அலம், அலம் கலப்பை, அலம் உப்பளம். ஆப்ஷன் சி. அடுத்து கீழ்கண்டவற்றுள் தவறானவற்றை கண்டறிக. லகர லகர வேறுபாடுகள் கொடுத்திருக்காங்க.
துளை தராசு சரியா இருக்கு. அடுத்த துளை துவாரம் சரியா இருக்கு. தவளை விலங்கு சரியா இருக்கு. அடுத்த தவளை தவறா இருக்கு. பாத்திரம் இந்த தவளை பொருள் பாத்திரம். அடுத்து 9வது வினா, கீழ்கண்டவற்றுள் தவறானவற்றை கண்டறிக. லகர லகர வேறுபாடுகள் கொடுத்திருக்காங்க. உள் உட்புறம் சரியா இருக்கு. உள் தேங்காய் உரிக்கும் கருவி சரியா இருக்கு. உள் இரவு கிடையாது, அல்லா இரவு. அல் இரவு. ஒல்னா முடிவிடம் ஒரு பொருள் இருக்கு. முடிவிடம் ஒரு பொருள் இருக்கு. இந்த ஒல் அழகு ஆல்ரெடி ஒரு கேள்வியில பார்த்தோம். உள்ளழல் சரி, உள்நுதல் பார்த்தோம். அழகு அப்ப தவறானது கேட்டிருக்காங்க நமக்கு. தவறானது ஆப்ஷன் சி. கீழ்கண்டவற்றில் சரியானவற்றை கண்டறிக. அருமை அருமை. அருமைனா சிறப்பு, அருமைனா நிலையின்மை. ஆப்ஷன் டி. கீழ்கண்டவற்றில் ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை கண்டறிக. ஒருமை பன்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்ப்போம். கேள்வி என்ன? ஒரு காட்டில் ஒரு சிங்கம் ஒன்று இருந்தது. 2 இடத்துல ரிப்பீட்டா இருக்கு. ரிப்பீட் ஆகக்கூடாது. 2 இடத்துல வந்து பாருங்க. ஒரு இங்கேயும் இருக்கு, இங்கேயும் ஒரு தவறு. ஒரு காட்டில் சிங்கம் ஒன்று இருந்தது சரியா இருக்கு. ஓர் காட்டில் கொடுத்திருக்காங்க. ஓர் என்பதை உயிரெழுத்துக்கு பயன்படுத்தணும். இங்க உயிர்மை எழுத்து வந்திருக்கு, ஒரு தான் பயன்படுத்தணும். இது தவறா இருக்கு. ஒரு காட்டில் சிங்கம் ஒன்று இருந்தன பன்மையில இருக்கு. ஆப்ஷன் பி சரி. 11வது கேள்விக்கு ஆப்ஷன் பி. 12வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் தவறானது ஒன்றை கண்டறிக. தவறானது எது இருக்கு? இதெல்லாம் ஸ்கூல் புக்ல 12ஆம் வகுப்பு புத்தகத்தை கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வண்டிகள் ஓடா. வண்டிகள் ஓடா பன்மை. பன்மை கொடுத்துருக்காங்க. அக்ரிணையில தூ என்பது ஒன்றன் பாலுக்கு வரணும், ஆ என்பது பலவின் பாலுக்கு வரணும். வண்டிகள் ஓடா பலவின் பால் சரி. அவை எல்லாம் பன்மை சரியா இருக்கு. சென்னை என்னும் நகரம் சரியா இருக்கு. அவளது தந்தை தவறு. இது எப்படி எழுதலாம்? சரியா எழுதணும்னா அவள் தந்தை என்று எழுதுனா சரி. அவளது பிரிங்க எப்படி பிரிக்கலாம்? அவள் கூட்டல் அது. இப்ப அது என்பது அது நம்ம எதை சொல்லுவோம்? உயர்வினையை சொல்லுவோம், அக்ரிணையை சொல்லுவோம். அக்ரிணையை சொல்லுவோம். அப்ப அவளது அப்படின்னா கண்டிப்பா அதற்கு அடுத்து அக்ரிணை பொருள்கள் தான் இடம்பெற வேண்டும். எக்ஸாம்பிளுக்கு அவளது புத்தகம் சரி, ஆனா அவளது தந்தைன்னு சொல்லக்கூடாது. அவள் தந்தை. 13வது கேள்வி, ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை கண்டறிக. இந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். 2003ஆம் ஆண்டு புத்தகத்துல இந்த கான்செப்ட் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். சில பல எங்க பயன்படுத்தலாம்? அக்ரிணைக்கு பயன்படுத்தலாம், முன்னும் பின்னும் பயன்படுத்தலாம். அக்ரிணையில முன்னாடியும் பயன்படுத்தலாம், பின்னாடியும். சிலர் பலர் எங்க பயன்படுத்தலாம்? உயர்திணையில பின்னாடி மட்டும்தான் பயன்படுத்தலாம். இந்த கான்செப்ட் வச்சுதான் நமக்கு இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியம். ஷார்ட்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, பயனா இருக்கும். சில வீரர்கள் கீழே விழுந்தன. இப்பதான் பார்த்தோம். சில என்பது அக்ரிணைக்குரியது, இங்க உயர்திணைக்கு வரக்கூடாது. சிலர் வீரர்கள் கீழே விழுந்தன. சிலர் உயர்திணைக்கு பயன்படுத்தலாம், ஆனா எங்க பயன்படுத்தணும்? பின்னாடி தான் பயன்படுத்தணும். நீங்க முன்னாடி பயன்படுத்திட்டாங்க, தவறு. வீரர்கள் சிலர் கீழே விழுந்தன, வீரர்களுக்கு பின் பயன்படுத்திருக்காங்க, சரியா இருக்கு. வீரர்கள் சிலர் கீழே விழுந்தன, தவறு. 13வது கேள்விக்கு ஆப்ஷன் சி. 14வது கேள்வி, ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை கண்டறிக. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். ஆல்ரெடி ஒரு கான்செப்ட் பார்த்தோம் ஒருமை பன்மை பிழைக்கு. இந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா, கல்வி விகிதியில எழுவா இருந்தால் பயனிலையை கல்வி விகிதியில முடிக்கணும். அருவிகிதியில எழுவா இருந்தால் பயனிலை அருவிகிதியில முடியும். மாணவர்கள் கல்வி விகிதியில இருக்கு. சிறப்பாக தேர்வு எழுதினார்கள், சரி. மாணவர்கள் சிறப்பாக தேர்வு எழுதினர். நமக்கு கல்லுல ஆரம்பிச்சிருக்கு, அருள முடிஞ்சது, தவறு. மாணவர்கள் சிறப்பாக தேர்வு எழுதின, தவறு. எழுதியது, தவறு. இப்ப நமக்கு பிழையற்ற தொடர் கேட்கிறாங்க. ஆப்ஷன் ஏ சரியானது. கீழ்கண்டவற்றுள் தவறான ஒன்று, அதையேதான் திரும்பி கொடுத்திருக்கிறாங்க. இந்த உரிமை பன்மைகள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கான்செப்டை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இந்த கேள்வியில அதே கான்செப்ட் தான். படைப்பல வந்திடும் தடைப்பல நேரிடும் அஞ்சாது.
சோ இப்ப இந்த பல பல ரெண்டு இடத்துல பயன்படுத்திருக்காங்க. அக்ரிநேயா இருக்கு. சோ அத எங்கனாலும் பயன்படுத்தலாம். ஓகே, அவர் கட்டுரையில் பல பிழைகள் காணப்பட்டன. பிழைகளுக்கு முன்னாடி பயன்படுத்திருக்காங்க, அக்ரிநேயில பயன்படுத்துறாங்க. எங்கனாலும் பயன்படுத்தலாம், முன்னும் பயன்படுத்தலாம், பின்னும் பயன்படுத்தலாம். ஆல்ரெடி பார்த்தோம் அந்த கான்செப்ட்ல, முன்னும் பின்னும் பயன்படுத்தலாம். உயர்திணையில மட்டும்தான் பின்னுல பயன்படுத்தலாம், பின்னாடி. மக்கள் பலர் உயர்திணையில பின்னாடி பயன்படுத்திருக்கிறாங்க, சரியா இருக்கு. உயர்திணையில பின்னாடி பயன்படுத்திருக்காங்க, சரியா இருக்கு. சிலர் வீரர்கள் கீழே விழுந்தனர். இப்ப உயர்திணையில முன்னாடி பயன்படுத்திட்டாங்க, தவறா இருக்கு. கீழ்கண்டவற்றில் தவறானது கேள்வி. நமக்கு ஆப்ஷன் டி. அயற்சொல் தமிழ் சொல். அயற்சொல் தமிழ் சொல்லோட தாக்கம் புது சிலபஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஏன் அப்படின்னா நமக்கு இதுலயும் கொடுத்திருக்கிறாங்க. அடுத்து அழகு 6 எளிய மொழிபெயர்ப்பு. அங்கேயும் நமக்கு பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. அங்கேயும் நமக்கு அயற்சொல் தமிழ் சொல் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அயற்சொல் தமிழ் சொல் எல்லாம் படிச்சு வச்சுக்கோம். இப்ப கீழ்கண்டவற்றில் தமிழ் சொல் எது அப்படின்னு சொல்லி கேட்காங்க. இடர் என்பது தமிழ் சொல். இப்ப பாக்கி தமிழ் சொல் கிடையாது. இதற்கு இணையான தமிழ் சொல் என்ன இருக்கு? நிலுவை, கஜானா, கருவூலம், இருதயம், நெஞ்சகம். 14வது கேள்வி. 16க்கு ஆப்ஷன் சி. கீழ்கண்டவற்றில் தமிழ் சொல் அல்லாததை கண்டறிக. தமிழ் சொல் எது இல்ல? உதிரம் என்பது தமிழ் சொல் கிடையாது. திறவுகோல் தமிழ் சொல், ஆணி தமிழ் சொல், நுகர் தமிழ் சொல். உதிரம் என்பதற்கு இணையானது குருதி. குருதி என்பது தமிழ் சொல். ஆனா பயன்பாட்டுல இருக்கு. உதிரம் கொடுத்து உயிரை காப்போம்னா நிறைய டேக்லைன் பார்த்திருப்போம். குருதி என்பது தமிழ் சொல். இன்குலாப் சிந்தாபாத் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு லைன். பகத்சிங் ஐயா சொன்னது போராட்டத்தின் போது. இன்குலாப் சிந்தாபாத் மீனிங் என்ன? புரட்சி வாழ்க. அயற்சொல் தமிழ் சொல் அதெல்லாம் வராது, புரட்சி வாழ்க. கீழ்கண்ட நிகழ் தவறானது. அதே அயற்சொல் தமிழ் சொல். அவசரம், சடுதி, குமாரன், பெருஞ்செல்வன். தவறா இருக்கு. குபேரன்னா பெருஞ்செல்வன், குமாரன் மகன். சங்கிலி, தொடரி, ஆசீர்வாதம், வாழ்த்து. அப்ப 19வது கேள்விக்கு விடை சி. அடுத்து கேள்வி எண் 20. கீழ்கண்ட வினை சொற்களில் தவறானதை கண்டறிக. தவறானவற்றை கண்டறிக. கலைத்தல், அழித்தல் கொடுத்திருக்காங்க. இந்த அழித்தல் வராது. டெஸ்ட்ராய் மீனிங் டெஸ்ட்ராய் பண்றது வரும். தவறானதுதான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏவே தவறா இருக்கு. கலைத்தல், சோர்தல், நெறி, வலி, நெறி, நெருக்குதல் சரியா இருக்கு. நம்ம கூட பேச்சு வழக்குல பயன்படுத்துறோம். கழுத்த நெறி, நெருக்குதல் அப்படின்னு சொல்லி பொருள் இருக்கு. 21வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் தவறானவற்றை கண்டறிக. வள்ளி ஆடினான். தவறு. வள்ளி ஆடினாள். புலவர்கள் பாடல்களை இயற்றினர். ஆல்ரெடி இந்த கான்செப்ட் பார்த்தோம். கல்விகிதி எழுவாயில் வந்திருக்கு. பயனிலை முடியிறது கல்விகிதியில முடியும். ஆனா அர்விகிதியில முடிஞ்சிருக்கு. தவறு. யானை பிளிரியது சரியாக இருக்கு. கேள்வி கீழ்கொண்டவற்றுள் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. 1, 2 தவறா இருக்கு. 22வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் சரியானவற்றை கண்டறிக. இதுவும் 12ஆம் புத்தகத்துல இருக்கு. ரொம்ப முக்கியம், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வருவதும் போவதும் கிடையாது. தவறு. வருவதும் போவதும் கிடையா சரியா இருக்கு. ஒன்றோ அல்லது இரண்டோ தருக. அல்லது பயன்படுத்திருக்காங்க. இந்த ஒன்றோ இரண்டோலையோ அல்லதுங்கிற ஒரு மீனிங் வருது. அது போக அல்லது ரிப்பீட் பண்ற மாதிரி இருக்கு, வரக்கூடாது. ஒன்றோ இரண்டோ தருக. 2, 4 சரி. ஆப்ஷன் சி. 22வது கேள்விக்கு ஆப்ஷன் சி. கீழ்கண்டவற்றுள் சரியானதை கண்டறிக. அயற்சொல் தமிழ் சொல். ஆகாசத்தில் பட்சி, இரண்டுமே அயற்சொல்லா இருக்கு. வானத்தில் பட்சி அயற்சொல். வானத்தில் பறவை பறந்தது தமிழ் சொல். ஆகாசத்தில் அயற்சொல். 23வது கேள்விக்கு விடை சி. 24. கீழ்கண்டவற்றுள் எழுத்துப்பிழையற்றதை தேர்ந்தெடுக்க. எழுத்துப்பிழை நமக்கு சிலபஸ்ல இருக்கு, ரொம்ப ரொம்ப முக்கியம், கேட்பாங்க. இது எழுத்துப்பிழை அற்றது எது எது இருக்குன்னு கேட்காங்க. 3மே எழுத்துப்பிழை இருக்கு. அங்கு, எதற்கு வரக்கூடாது, இக்கு வரக்கூடாது. அதற்கு சரியான விடை ஏ. அதற்கு எப்படி பிரிக்கலாம்?
அது கூட்டல் அன் கூட்டல் கு. அது கூட்டல் அன் கூட்டல் கு. நான் பார்த்த நகரத்தை தொடர்ந்து அதற்கடுத்து வல்லின மறியல இன்னும் இறா மாறும். அப்ப இங்க அது இருக்கு. உயிர் வரி நுக்குரல் மெய்விட்டோடும் இத்து வந்துடும். அப்ப இத்து கூட்டல் ஆத்தா அதற்கு என்று புலந்துள்ளது. சோ அது என்பது சுட்டுப்பெயர், அது சுட்டுப்பெயர். அன் என்பது சாரியை, கு என்பது நான்காம் வெற்றுமை உருபு, அது சேர்ந்து அதற்கு மாறும். எழுத்து பிழையற்றதை கேட்டிருக்காங்க. விடையே. கீழ்கண்டவற்றில் சரியானதை கண்டறிக. எழுத்து பிழை எழுத. அனைவரும் சிறப்பு வகுப்புக்கு தவறாமல் தவிராமல். களைப்பு தீர இங்கு சிறிது நேரம் இலை பாரி. இந்த பாரினா கடையேழு வள்ளல்களில் ஒருவர். ரகரகரம் மாறுது. இந்த வினாவுக்கு உரிய விடையை நினைவு கூற. தவறு. இந்த கூறனா மீனிங் சொல்ல, நினைவு கூற. இந்த கூற மீனிங் என்ன இருக்குன்னா எண்ணி பார்க்க. இப்ப நினைவு கூறனா எண்ணி பார்க்க. குமணவள்ளல் புலவர் பெருஞ்சித்திரனாரின் வறிய நிலையை கண்டு மனம் இறங்கினார். சரியா இருக்கு. கேள்வி நம்ம கீழ்கண்டவற்றில் சரியானதை கண்டறிங்க. 25வது கேள்விக்கு ஆப்ஷன் டி. 26வது கேள்வி கீழ்கண்டவற்றில் பிழையற்ற தொடரை கண்டறிக. கொஞ்சம் வெந்நீர் தந்தால். தந்தான ஒரு பெண்ணை குறிக்குது. தந்தால் தந்தவள் பெண்ணை குறிக்குது, வரக்கூடாது. கொள்வேன் கொள்றது வரக்கூடாது, எழுத்து பிழை இருக்கு. கொஞ்சம் வெந்நீர் வைத்து தந்தால் எண்ணெய் தேய்த்து கொள்வேன், எழுத்து பிழை. கொஞ்சம் வெந்நீர் வைத்து தந்தால் வரக்கூடாது, தவறா இருக்கு. கொஞ்சம் வெந்நீர் வைத்து தந்தால் எண்ணெய் தேய்த்து கொள்வேன், சரியா இருக்கு. ஆப்ஷன் டி. 26வது கேள்விக்கு ஆப்ஷன் டி. 27 கீழ்கண்டவற்றில் சரியானதை கண்டறிக. சேவர் புதிதாக வாணிகம் தொடங்க கடைபிடித்தார். நாங்கள் என்றும் தூய்மையை கடைபிடிப்போம். சோ வல்லினம் மிகுந்திருக்கு. சரியா தவறா பார்த்தோம்னா இரண்டுமே தவறா இருக்கு. கீழ்கண்டவற்றில் சரியானதை கேட்டிருக்காங்க. மேற்கண்ட எதுவும் சரியில்லை. ஏன்? கடைபிடித்தார் அப்படின்னா கடையை பிடித்தல். அடுத்து கடைபிடித்தார். இதுதான் கடைபிடிக்கிறது, நம்ம ஃபாலோ பண்றது. இப்போ வந்துச்சுன்னா நம்ம ஃபாலோ பண்றது. அப்ப சேவர் புதிதாக வாணிகம் தொடங்க என்ன பண்ணிருப்பாரு? கடை தான் பிடிச்சிருப்பாரு. அப்ப கடைபிடித்தார். நாங்கள் என்றும் தூய்மையை கடைபிடிப்போம். அப்ப இரண்டுமே தவறா இருக்கு. மேற்கண்ட எதுவும் சரியில்லை. 28வது கேள்வி சரியான பொருளை கண்டறிக. இலை செடியின் இலை சரி, இலை மெலிதல் சரி, இலை செய். மேற்கண்ட அனைத்தும் சரி. 12th ஓல்டு புக்ல இருக்கு. 12th ஓல்டு புக்ல இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. தருகின்றனர் வேர்ச்சொல் தா. வேர்ச்சொல் தா. அடுத்து பாருங்க கேள்வி எண் 30. அன்மொழி தொகை பிரித்து எழுதுக. அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை. அப்ப எப்படி இல்லு இன்னா மாதிரி இருக்கு? லகரத்தை தொடர்ந்து மெல்லினம். வரையில லகரம் நகரமாக மாறும். ஆல்ரெடி இந்த விதி பார்த்தோம், ஒரு சார்ட்ல பார்த்தோம். லகரம் லகரத்தை தொடர்ந்து மெல்லினம் வருகையில் லகரம் இன்னா மாறும். அதன் அடிப்படையில் அல்மொழி தொகை அல்மொழி தொகை இப்ப இல்லு இன்னா மாறும் அன்மொழி தொகைன்னு பிரிஞ்சிருக்கு. அதான் புணர்ச்சி. அடுத்து எழுத்து வகை அறிந்து பொருத்துக. உயிர் முதல் ஈர். முதல் இங்க பார்க்கணும், ஈறு இங்க பார்க்கணும். இப்போ உயிர் முதல் மெய்யிரு 2. இப்பு ஃபர்ஸ்ட் இப்ப இருக்கு.
மெய் முதல் உயிர் இரு 4 2 4 வர மாதிரி ஆப்ஷன் ஏ மட்டும்தான் இருக்கு. ஆப்ஷன் ஏ 31க்கு ஆப்ஷன் ஏ சரியான விடை. 32 கேள் என்னும் வேர் சொல்லின் வினை எச்சம். வினை எச்சம் கேட்டு. கேட்ட என்பது பெயரெச்சம், கேட்டல் என்பது தொழிற்பெயர், கேட்டான் வினை முட்டு, கேட்டு வினை எச்சம். மரவேர் என்பது எவ்வகை புணர்ச்சி? புணர்ச்சியில நமக்கு இயல்பு புணர்ச்சி இருக்கும், விகார புணர்ச்சி இருக்கும். இங்க நமக்கு விகார புணர்ச்சி. என்ன வகை விகார புணர்ச்சின்னு சொல்லி கேட்கிறாங்க. மரவேர் எப்படி எழுதலாம்? மரம் கூட்டல் வேர். மவ்வீறு ஒற்றலிந்து எனும் விதியின் அடிப்படையில இம்மு பெறும். மரவேர். கெடுதல் புணர்ச்சி. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? அவன், கவிஞன், அல்லன். பிழையற்ற தொடர் கேட்டிருக்காங்க, தவறா இருக்கு. அன்று தவறு, அல்லர் பயன்படுத்தக்கூடாது, தவறு. ஆப்ஷன் சி. கீழ்கண்ட வாக்கியங்களில் பிறமொழி சொல் இடம்பெறாதது எது? நீதிக்கு தலைவணங்கு, முறைமைக்கு தலைவணங்கு என்று ஆன்றோர் வாக்கு, தவறா இருக்கு. ஸ்கூல் புக்ல இருக்கு, இதெல்லாம் ஸ்கூல் புக்ல இருக்கு. ஒரு வருடத்திற்கு 12 மாதம் கிடையாது, திங்கள். வருடம் சொல்ல முடியாது. மாறனுக்கு அரசு வேலை கிடைத்தால் கம்பீரம் அயர் சொல், மிடுக்குடன் சொல்லலாம். பண்டைய கால தமிழர் வில், வேல், வாள் முதலிய போர்க்கருவிகளை ஏந்தி போர் புரிந்தனர், சரியா இருக்கு. அப்ப தவறான கீழ்கண்ட வாக்கியங்கள் எது சரியா இருக்குன்னா ஆப்ஷன் டி தான் சரியா இருக்கு. கீழ்கண்ட வாக்கியங்கள் ஒருமையில் அமைந்தவை. பசுவுடன் கன்று மேய்ந்தது, பன்மை பன்மை பன்மையில இருக்கு. கீழ்கண்டவற்றில் வினையாளனின் பெயருக்கு பொருந்தாதது எது? ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க, வினையாளனின் பெயருக்கு எது பொருந்தாதுன்னு கேட்டிருக்காங்க. தொழிலுக்கு செய்பவருக்கு பெயராய் வரும், சரி சொல்லுவோம். இப்ப நடந்தவர், நடத்தல் என்பது தொழிற்பெயர். அப்ப தொழிலுக்கு செய்பவரை குறிக்குது, தொழில் செய்பவரை குறிக்கும். நடத்தல், நடந்தவர், அதாவது ஸ்டேட்மெண்ட். தொழிலுக்கு பெயராய் வருதா? வராது. தொழில் செய்தவருக்கு பெயராய் வரும், தவறா இருக்கு. 3 இடங்களிலும் வரும், 3 காலத்தையும் காட்டும். கேள்வி என்ன? வினையாளன் பெயருக்கு பொருந்தாதது எது? ஆப்ஷன் பி. கீழ்காணும் வல்லினம் மிகும் இடம் குறித்த கூட்டில் பிழையான கூற்றை தேர்ந்தெடுக்க. பிழையான கூற்று என்ன இருக்கு? வன்தொடர குற்றியலுகரம் வல்லினம் மிகும், தாரா ஒற்று ரெட்டிக்கும் உயிர் தொடர் குற்றியலுகரம் வல்லினம் மிகும், உருவும் பயனும் உடன் தொகை செகண்ட்ல வரும். 2ஆம் வேற்றுமை தொகையில மிகாது. 2ஆம் வேற்றுமை தொடரில் தான் மிகும். பிறமொழிச்சொல் அற்ற வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. சமஸ்தானம் பிறமொழிச்சொல். தமிழக அரசின் கல்வி இலாக்கா பிறமொழிச்சொல். துறை என்பது தமிழ் சொல். தமிழக அரசின் கல்வித்துறை அமைச்சர் அறிவியல் தேவை என்கிறார், பிறமொழி சொல் அற்ற வாக்கியம் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி. தமிழக சமஸ்தானம் விஞ்ஞானம், இதுவும் வராது. 19க்கு விடை சி. கீழ்கண்டவற்றில் பிறமொழி சொல்லை கண்டறிக. எளிமையாக தமிழ் சொல், உறுதியாக தமிழ் சொல், சரளமாக பிறமொழி சொல். பனி தமிழ் சொல். சரியான தமிழ் சொல்லை கண்டறிக. சக்கரம், விடம், திங்கள், வருடம். எது தமிழ் சொல் கேட்கிறாங்க? திங்கள் தமிழ் சொல். இல்வாய். கீழ்கண்ட விடைகள் சரியானதை தேர்ந்தெடுக்க. இல்வாய் என்பது இலக்கணம் உடையதா? இல்வாய் சொல்லி பாருங்க. இல்லத்தின் வாய். அப்ப இல்லத்தோட வாய் அப்படின்னா சரியா இருக்கு. அப்ப இலக்கணம் உடையது. இல்வாய் இலக்கணம் உடையது. ஆப்ஷன் ஏ. இலக்கண போலி. அந்த இலக்கண போலிக்கு இன்னொரு பேர் என்ன சொன்னா முன்பின்னாக்க தொக்க போலிமா. அது முன்பின் வார்த்தையை மாத்திர மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், இல்வாய் என்ன சொல்றோம்? இலக்கணம் உடையது. ஏன்னா இல்லத்தின் வாய் கரெக்டா இருக்கு. இப்ப இதை மாத்திரம் மாத்தையில வாயில் அப்படின்னு சொல்லி மாறுது. வாயில் என்பது இலக்கண போலி, முன்பின்னாக்க தொக்க போலி. மருவு எப்படி எழுதலாம்? வாசல். இப்ப இல்வா இலக்கண போலி, சாரி இலக்கணம் உடையது, வாயில் இலக்கண போலி, வாசல் மருவு. ஔவையார் மாத்திரை அளவு. குறுக்கம் 4 வகை குறுக்கங்கள் இருக்கு. ஔகார குறுக்கம், ஐகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். நமக்கு இங்க 2மே வந்திருக்கு. ஔகார குறுக்கமும் இருக்கு, ஐகார குறுக்கம் இருக்கு. ஔகார குறுக்கத்துல முதல்ல வர 1.5 மாத்திரை, இடையில ஐ வந்திருக்கு 1 மாத்திரை, நெடிலுக்கு
யா நெடில் 2 மாத்திரை, ஒற்றுக்கு அரை மாத்திரை. இப்ப கூட்டணும் 3, 3, 4, 5. ஆப்ஷன் ஏ. உயில் இணையான தமிழ் சொல்லை காண்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 8th ஓல்டு புக்ல இருக்கு. ஜியூ போப் லெசன்ல கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன். இறுதி முறி லெசனுக்கு இன்சைட்ல இருக்கும், கேட்பாங்க. இறுதி முறி. இயல்பாக எது புணர்ந்துள்ளது? இயல்பு புணர்ச்சி, தோன்றல் புணர்ச்சி, திரிதல் புணர்ச்சி, கெடுதல் புணர்ச்சி. ஆல்ரெடி பார்த்தோம். கெடுதல் புணர்ச்சியில மரவேர் ஒண்ணு பார்த்தோம். இயல்பா எது புணர்ந்திருக்கு? தமிழ் மண் இயல்பா புணரும். எது தோன்றல்? வாழை குலை இக்கு சேர்ந்துடும். வாழை குலை இக்கு சேரும். இப்ப தோன்றல். திரிதல் ஒண்ணு இன்னொன்னா மாறும். பொன் கூட்டல் குடம். ஆல்ரெடி ஒரு சார்ட்ல இந்த விதி பார்த்திருக்கோம். இது பாருங்க எவ்வளவு இடத்துல பயன்படுது. அந்த சார்ட் ரொம்ப முக்கியம், தெளிவா படிச்சு வச்சுக்கணும். பொன் கூட்டல் குடம். நகரத்தை தொடர்ந்து வல்லினம் இருக்கு. நகரம் ரகரமாக மாறும். பொற்குடம் அப்படின்னு சொல்லி மாறும். திரிதல் நடக்குது. கெடுதல் மவ்வீறு ஒற்றை வந்து பாட வேலை. 4, 3, 2, 1. ஆப்ஷன் பி. கீழ்காணும் வல்லினம் மிகும் இடம் குறித்த கூட்டில் பிழையான கூற்றை தேர்ந்தெடுக்க. அந்த இந்த எனும் சொற்களின் பின் வல்லினம் மிகும் சரி. ஓரெழுத்து ஒரு மொழியில் வல்லினம் மிகும் சரி. உண்மை தொகையில் வரும் வல்லினம் மிகும் கொடுத்திருக்காங்க. உண்மை தொகையில் வல்லினம் மிகாது. சால தவ எனும் உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும். சால தவ சில உரிச்சொற்கள் இருக்கு, வல்லினம் மிகும். சால தவ தட குல. உண்மை தொகையில் வல்லினம் மிகாது. தாய்மை என் பிறனை. தாய்மை கூட்டல் அன்பின் கூட்டல் தனை. இந்த பிரித்தல் ரொம்ப முக்கியம். 8th ஓல்டு புக்ல இருக்கு. சரியான தமிழ் சொல்லி தேர்வு செய்க. பாதம், மன்னிப்பு, நதி, பெயர். பாதம் தமிழ் சொல் கிடையாது. தாள் தமிழ் சொல். மன்னிப்பு உறுதிமொழி சொல். 8ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் இருக்கு. மன்னிப்பு என்பது உறுதிமொழி சொல். தேவனைய பாவனார் அந்த லெசன்ல இருக்கு. நதி என்பது தமிழ் சொல் கிடையாது. 6. பெயர் சரியான தமிழ் சொல் பெயர். களி, களி, களி போன்ற சொற்களுக்கு லகர 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 வேறுபாடுகள். களி சனி. இந்த களி குறைத்தல். இந்த களி ஒரு வகை உணவு. ஆப்ஷன் சி. பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. ஒரு மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் அவருடைய மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார். தவறு. அடுத்து வாங்க. ஒரு மாவட்டத்தில் சரியா இருக்கு. உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஓர் அமைச்சர் இங்கேயும் சரியா இருக்கு. அவருடைய மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார். ஒரு மாவட்டத்தில் ஒரு அமைச்சர். தவறு. அவரது ஆல்ரெடி ஒரு கான்செப்ட் பார்த்தோம். அப்ப அது என்பதற்கு அடுத்து என்ன வந்திருக்கணும்? அக்ரிணை வந்திருக்கணும். இங்க மகன் என்பது உயர்திணை. அவரது மகன் சொன்னா தவறு. இங்கேயும் அவரது மகன் கொடுத்திருக்காங்க. தவறு. அவருடைய மகனோடு சென்றார். 50வது கேள்விக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. பிரித்தெழுதுக. விலங்காய் ஒரு முக்கியமான பிரித்தெழுதுக. டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். நிறைய பேர் விலங்காய் பிரிச்சு விலங்கு கூட்டல் காயும் போட்டிருப்பீங்க. தவறு. விலக்காய் உயிரெழுத்து இறுதியாக கொண்ட மரப்பெயர் முன் வல்லினத்தோடு மெல்லினமும் மிகும். விலங்காய் அப்படின்னு சொல்லி சேர்ந்திருக்கு. என்றென்றும். என்று கூட்டல் என்றும். என்றென்றும். என்று கூட்டல் என்றும். கல் கூட்டல் தீது. அப்ப லகரத்தை தொடர்ந்து தகரம் வந்திருக்கு. லகரத்தை தொடர்ந்து தகரம் வரையில் தகரம் ரகரமாக மாறும். அப்ப கல் கூட்டல் தீது கற்றீது அப்படின்னு சொல்லி மாறும். கல் கூட்டல் தீது கற்றீது. சந்திப்பிழையை நீக்கு. மனித கண்டுபிடிப்புகள் அனைத்திலும் நன்மை தீமை என்று 2 பக்கங்கள் இருந்தே வந்திருக்கின்றன. எது சரியா இருக்கும் கேட்காங்க. கண்டுபிடிப்பு எழுத முடியாது. இப்போ வரக்கூடாது. அப்ப இப்ப இருக்கிற ஆப்ஷன் எல்லாம் தூக்கி விட்டுருங்க. இருக்கு. ஓகே. ஆப்ஷன் ஏ டி வராது. 2 இப்போ வரக்கூடாது.
ஆப்ஷன் பி கரெக்ட். ஓகே, விளக்கம் என்ன? கண்டுபிடிப்புனா புதுசா இன்னோவேட் பண்றோம். இந்த கண்டுபிடிப்பு மீனிங் என்ன வரும்னா, அது பிடிக்கிற மாதிரி மீனிங். கண்டுபிடிப்புனா நான் பார்த்தேன் பிடிச்சேன் அப்படி ஒரு மீனிங் வரும். தவறு. இரண்டு பக்கம். நமக்கு தெரியும் எண்ணு பெயர்கள் எங்கெங்க வல்லினம் மிகும்? அரை, பாதி, எட்டு தொகை, 10 பாட்டு, அங்க மட்டும்தான் வல்லினம் மிகும். 2க்கு வல்லினம் மிகக்கூடாது. 54க்கு விடை பி. சந்திப்பிழை ஏற்ற வாக்கியங்களை கூறுக. அந்த காட்சியை பார். அந்த வல்லினம் மிகும். காட்சியை இரண்டாம் வேற்றுமை தொடர். சரியா இருக்கு. அந்த வல்லினம் மிக வேண்டும். தவறா இருக்கு. காட்சியை வரணும். இதுவும் தவறா இருக்கு. நமக்கு சந்திப்பிழை அற்ற வாக்கியம் எதுன்னு கேட்டிருக்காங்க. சந்திப்பிழை அற்ற வாக்கியம் ஏ. ஏன்னா அந்த வல்லினம் மிகும். காட்சியை இரண்டாம் வேற்றுமை தொடர் வல்லினம் மிகும். சந்திப்பிழை இல்லாத தொடரை கண்டறிக. மெட்டுக்கு பாட்டு பாடு. மெட்டுக்கு பாட்டு பாடு. அப்ப மெட்டுக்கு எடுத்து கண்டிப்பா இப்போ வரும். ஏன்னா மெட்டுக்கு என்பது நான்காம் வேற்றுமை தொடர். நான்காம் வேற்றுமை தொடர் வல்லினம் மிகும். இது வராது. இங்க ஆப்ஷன் டி வராது. ஆப்ஷன் சி பாருங்க. மெட்டுக்கு இப்ப போட்டிருக்கு. பாட்டு பாட்டு என்பது வந்தொடர குட்டியில வர வார்த்தை. பாட்டு வந்தொடர் குற்றியிடுகிறோம் வல்லினம் இட வேண்டும். சந்திப்பிலே இல்லாத தொடர் எதுவும் கேட்டிருக்காங்க. சரியான விடை ஆப்ஷன் பி. அடுத்து வல்லினம் மிகும் மிகா தொடர்களின் பொருள் அறிந்து பொருத்துக. பாலை பாடினால். பாலை என்பது பாலை திணை. அப்ப பாலை திணை பாடினான். ஆப்ஷன் 4. பாலை பாடினான். பாலினை பாடினான். 3வது தேரை பார்த்தான். தேரை என்பது ஒரு உயிரினம். தவளை இனம் தேரை. தேரை என்னும் உயிரினத்தை பார்த்தான். 1. அடுத்து தேரை பார்த்தானா தேர் ரதம். தேரினை பார்த்தான். 4, 3, 1, 2. ஆப்ஷன் சி கரெக்ட். 57க்கு ஆப்ஷன் சி கரெக்ட். 58 வல்லினம் மிகா இடத்தை காண்க. குடி தண்ணீர். வல்லினம் மிகா இடம் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கரெக்ட். குடி தண்ணீர் என்பது வினைத்தொகை. வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. கனா கண்டேன் வல்லினம் மிக வேண்டும். ஏன்னா தனிக்குறில் ஆகார சொல். கனா கண்டேன். இனி தனி வல்லினம் மிகும். தனிச்சிறப்பு. பூப்பெயர்ப்பின் வல்லினத்தோடு மெல்லினமும் மிகும். பூப்பந்தல். குறில் நெடில் மாற்றம். தவறான இணையை கண்டறிக. இ குறில் நெடில். ஆ குறில் நெடில். ஊ குறில் நெடில். இங்கே தவறாது. ஏக்கு ஏ வந்திருக்கும். ஆப்ஷன் டி. குறில் நெடில் மாற்றம் இருந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக. படலை பாடலை. படலை என்பது மாலை. பாடலை என்பது மிடற்று பாடல். மிடற்று பாடல் மீனிங் என்னன்னா மிடறு கூட்டல் பாடல் பிரிக்கலாம். மிடறுனா கழுத்துன்னு அர்த்தம். மிடறுனா கழுத்து. கழுத்திலிருந்து வரக்கூடிய பாடல். அப்ப இது எப்படி மிடற்று பாடல் மாறுது? உயிர் தொடர் குட்டியிலுகிறோம். இப்போ உயிர் தொடர் குட்டியிலுகிறோம் நெடில் தொடர் குட்டியிலுகிறத்தில் தாரா உற்று ரெட்டிக்கும் வேற்றுமை மிகவே விதியின் அடிப்படையில் மிடற்று பாடல். அப்ப 60க்கு ஆப்ஷன் பாம்பே. அடுத்து கேள்வி எண் 61. குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு உணர்த்தும் பொருத்தமான இணையை தேர்க. பலி வாலி. பலி காற்று. வாலி அம்பு. அம்புக்கு நிறைய சொற்கள் இருக்கு கேட்பாங்க. கனை அம்பு, பானம் அம்பு, வாலி அம்பு. குறில் நெடில் மாற்றம் இருந்து பொருள் வேறுபாடு. வனம் வானம். வனம் என்பது காடு. வானம் என்பது ஆகாயம் விசும்பு. ஆப்ஷன் பி. ஒலி வேறுபாடு இருந்து லகர ரகரம். ரகர ரகரம் பறவை கடல்.
அடுத்த பறவை பறவை புல். ஆப்ஷன் டி. சரியான இணையை கண்டறிக. அலை தயிர், பிசை. அடுத்த அலை பிசை கலை கொடுத்திருக்காங்க, தவறு. அடுத்த அலை வராது, கூவி வராது. அலைனா தயிர், பிசைன்னு ஒரு பொருள் இருக்கு. மைன்வழி பிழையற்ற தொடர்களை அறிக. பறவையிடம் இருப்பது இறகு, சரியா இருக்கு. பறவைக்கு இருப்பது அலகு, சரியா இருக்கு. மன்னரிடம் இருப்பது வாள், சரியா இருக்கு. சிவப்பு நிறத்தில் இருப்பது குருதி, தவறா இருக்கு. ஆப்ஷன் சி. குளவி குளவி. குளவி என்பது வண்டினம், குளவி குழந்தை. ஆப்ஷன் சி. இணை எழுத்துக்கள் அடிப்படையில் பொருந்தா சொல்லை கண்டறிக. இணை எழுத்துக்கள் மெல்லினத்திற்கு வல்லினம் இணை எழுத்து. மஞ்சள் இணை எழுத்து, வல்லினத்திற்கு மெல்லினம் இணை எழுத்து இடம்பெற்றுள்ளது. வந்தான் இத்துக்கு இந்த இடம்பெற்றுள்ளது. தம்பி இப்புக்கு இம் இடம்பெற்றுள்ளது. பொருந்தாதது இதுதான், இடையின சொல்லா அமைஞ்சிருக்கு. வல்லினத்திற்கு மெல்லினம் இணை எழுத்து, உயிரெழுத்துக்கள்ல நெடிலுக்கு குறில் இணை எழுத்தா வரும். ஐ அவ் என்ற இணை எழுத்துக்களுக்கு என்ன கேட்காங்க, ஐ சவுண்டு பாருங்க, ஈல முடியும். ஐ ஊல முடியும். இணை எழுத்து இ ஊ. நெடில குறில், உயிரெழுத்தை பொறுத்த வரைக்கும் நெடிலுக்கு குறில் வரும், ஆ வரும். இது ரெண்டு வித்தியாசமா இருக்கும். ஐயுக்கும் அவுக்கும், ஐயுக்கு ஈ வரும், அவ்வுக்கு ஊ வரும். கேட்பாங்க, இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சரியான வினாச்சொல் ஐம்பெரும் காப்பியங்கள், பன்மை. வினாவும் பன்மையில இருக்கணும். யாவை. யாண்டு என்னும் சொல்லின் பொருள் எங்கே. யாண்டு என்பது எங்கே. 7ஆம் புத்தகத்துல காவர் பெண்டு ஒரு பாடல் கொடுத்திருப்பாங்க, புது புத்தகத்துல, அங்க இருந்து எடுத்திருக்கோம் இந்த கேள்வி. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுக்க. திருக்குறளில் உள்ள குறட்பாக்கள் எத்தனை. ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. இந்த பாக்ஸ் முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவை பூக்கள் அன்று. பூக்கள் பன்மை, அன்று வரக்கூடாது. அன்று ஒன்றன் பாலுக்கு வரும். இவை பூ அன்று, இவை என்பது பன்மை. இவை பூக்கள் அல்ல, அல்ல பலவின் பாலுக்கு பயன்படுத்தலாம். இவை பூ அல்ல. 72க்கு சரியான விடை சி. அரசர்கள் நல்லாட்சி செய்தார்கள். ஆல்ரெடி இந்த கான்செப்ட் பார்த்தோம். கல்வி விகிதியில முடிஞ்சா கல்வி விகிதி வர வேண்டும். ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. பிரம்பினால் செய்யப்பட்ட பல வகையான பொருள்கள் இங்கே உள்ளன. பிரம்பினால் செய்யப்பட்ட பல வகையான பொருள்கள், பொருள் வரக்கூடாது. பிரம்பினால் செய்யப்பட்ட பல வகையான பொருள்கள் இங்கே உள்ளது. பிரம்பினால் செய்யப்பட்ட பல வகையான பொருள்கள் இங்கே உள்ளது. ஆப்ஷன் ஏ சரி. பொருள்கள் பன்மையில் இங்கே உள்ளன. குழந்தைகள் பன்மை, தம்மால் பன்மையில வரும். இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றன. பின்வருவனவற்றுள் சரியான இணையை குறிப்பிடுக. 8ஆம் வகுப்பு புது புத்தகத்தை கொடுத்துருக்காங்க, ரொம்ப முக்கியம். புல் கூட்டல் கல். லகரத்தை தொடர்ந்து வல்லின எழுத்துவர்கள் இல்லு இர்ரா மாறும். நம்ம அந்த சார்ட்ல அப்பயே பார்த்தோம். பொற்கள் சரியா இருக்கு. சொல் கூட்டல் கல் சொற்கள் தவறா இருக்கு. பூ கூட்டல் கல் பூக்கள். ஓரெழுத்து ஒரு மொழியின் பின் வல்லினம் மிகும். மாதங்கள், அப்ப ஏ
சரியா இருக்கு. ஆப்ஷன் சி. வேர்ச்சொல்லின் வினை முற்று வளர்த்தார். வினை எச்சம் இடம்பெறாத இணையை தேர்ந்தெடுக. வினை எச்சம் இடம்பெறாது. வா வந்து வினை எச்சம். கான் பார்த்த. கண்ட பெயரெச்சம். இதற்கு இணையான வினையெச்சம் என்ன வரணும்? கண்டு. இடம்பெறாத தொடர் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி. கொள் கொண்டு. நில் நின்று. அலை என்ற வேர்ச்சொல்லின் தொழிற்பெயரை கண்டறி. தொழிற்பெயர் அழைத்தல். பார் என்னும் பேர்ச்சொல்லின் பெயரச்ச வடிவம் தருக. பெயரெச்சம். பார்த்த. பார்த்து வினையச்சம். சமுதாயம் என்ற வடச்சொல்லின் நேரான தமிழ் சொல் எது? மண்பதை. டிஎன்பிசியோட பிரீவியஸ் இயர் கொஸ்டின், முக்கியம். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிக. கப்பித்தான். தலைமை மாலுமி. 10ஆம் வகுப்பு புது புத்தகத்துல உரைநடையில ஒரு லெசன்ல இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியம். லெசன் இன்சைட்ல இருந்து கேக்குறாங்க. லம்சம் தமிழாக்கம் தருக. அயற்சொல் தமிழ் சொல். திரட்சி தொகை. லம்சம் என்பது திரட்சி தொகை. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. ஜனப்பிரளயம் மக்கள் வெள்ளம். ஜனப்பிரளயம் என்பது மக்கள் வெள்ளம். சரியான தமிழ் சொல்லை தேர்க. விவாகம் திருமணம். பிறமொழி சொல்லற்ற தொடர் இருக்கு இந்த 4. ஆதி தமிழ் சொல், அகில் தமிழ் சொல், விசும்பு தமிழ் சொல், கனல் தமிழ் சொல். எல்லாமே சரியா இருக்கு. அங்கத்தினர் உறுப்பினர். சாவி திறவுகோல். இதுல தமிழ் சொல் 4மே கிடையாது. சபதம் சூளுரை. சாவி திறவுகோல். இதுல தமிழ் சொல் இல்ல. அலங்காரம் ஒப்பனை. ஆரம்பம் தொடக்கம். அங்கத்தினர் உறுப்பினர். இதுலயும் தமிழ் சொல் 4மே தமிழ் சொல் இடம்பெற்ற தொடர். ஆப்ஷன் ஏ. இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். பணிந்து பணித்து. பணிந்துன்னு என்ன? பணிஞ்சு போறது. அப்ப பணிஞ்சு போறது, கட்டுப்பட்டு நடந்துறது. பணித்து உத்தரவிடுதல். ஆப்ஷன் பி. பணிந்து என்பது கட்டுப்படுறது, பணித்து உத்தரவிடுறது. விரிந்தது விரித்தது. மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரித்தது சொல்ல முடியாது, விரிந்தது. மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகையை விரித்தது. சரியா இருக்கு. மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகை விரிந்தன. தவறு. மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரித்தது, மயில் தோகை விரித்தது. பன்மை. விரிந்தன பன்மையில இருக்கணும். ஆப்ஷன் பி. 88வது கேள்விக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. 89வது கேள்வி பாருங்க. இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. பரி பரி. பரி இரக்கம். முதல் பரி இறங்கு, அடுத்த பரி புடுங்கிறது. அப்ப இறங்கு அபகரி. ஆப்ஷன் சி. குரல் கூட இருக்கு. பரிந்தோம்பி ஒழுக்கம் குரல் இருக்கு. அதாவது இரக்கம், இறங்கு, இந்த பரி புடுங்கிறது அபகரி. நல்குற ஒளிய 2003ஆம் ஆண்டு புத்தகத்துல இந்த பிரித்தெழுதுக்கு கேட்பாங்க. சில பேர் நல் உறவு நல்கு உறவுன்னு பிரிச்சிருப்பீங்க. மீனிங் பிரித்தா பிரிச்சிடலாம். நல்குறவுனா வறுமை. மீனிங் பாருங்க. நல்குறவு கூட்டல் ஒளிய. ஆப்ஷன் சி கரெக்ட். வறுமை ஒளிய. தண்டலிற் பதம். தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம். 2022 குரூப் 4 கொஸ்டின். தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம். பண்பு பெயர் புணர்ச்சியின் அடிப்படையில் மை பெயரும். தன் கூட்டல்
தளிர் கூட்டல் பதம். அப்ப நகரத்தை தொடர்ந்து தகரம் வருகையில் தகரம் தகரமாக மாறும். மாறிடுச்சுன்னா தண்டலிர் பதம். தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம். ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி. உருவம் என்பதன் எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுக்க. அருவம். அருவம்னா உருவமற்றது மீனிங். படம் இருக்கு, சித்தார்த்தோட படம் கூட இருக்கு. ஃபுட் சேஃப்டி ஆபீசரா ஒரு படத்தை சித்தார்த் ஆக்ட் பண்ணிருப்பாங்க. அந்த படம் அருவம். ஏன்னா அந்த படத்தோட கதையே அவங்க ஃபுட் சேஃப்டி ஆபீசரா இருந்து பின்னாடி இறந்து போனதுக்கு அப்புறம் பழி வாங்குவாங்க. உருவமற்ற நிலையில பழி வாங்கினாங்க. அதான் அந்த படம் பேர் அருவம். தவம் என்பதன் எதிர்ச்சொல் அவம். தவம்னா மேன்மை, அவம்னா கீழ்மை. பகட்டு, ரொம்ப பகட்டா இருக்கு, ஆடம்பரமா இருக்கு. அப்ப ஆப்போசிட் வேர்ட் சிக்கனமா இருக்கும். அப்ப செட்டு. செட்டுனா சிக்கனம்னு பொருள் இருக்கு. சந்தி பிழையை நீக்குக. அந்த வல்லினம் இட வேண்டும். அப்ப ஆப்ஷன் பி வராது, டி வராது. பையன் சொன்ன செய்தி நல்லது. சொன்ன செய்தி பெயரச்சம். பெயரச்சத்தில் வல்லினம் மிகாது. அப்ப அந்த பையன் சொன்ன செய்தி நல்லது. ஆப்ஷன் சி. சொன்ன செய்தி பெயரச்சம், வல்லினம் இடக்கூடாது. பிறமொழி சொற்கள் அல்லாதது எது? அசல் பிறமொழி சொல், இனாம் பிறமொழி சொல், காலி பிறமொழி சொல். காலதர். காலதர்னா என்ன அப்படின்னா ஜன்னல் அர்த்தம். பிரிச்சோம்னா கால் கூட்டல் அதர். கால்னா காற்று. கால்னா காற்று. அதர் பலி. காற்று வரும் பலி. அதனால நம்ம ஜன்னல் சொல்றோம். காற்று வரக்கூடிய வழி காலதர். இதுதான் தூய தமிழ் சொல். விழா எலும்பு, விழா மரம், விழா பண்டிகை. லகர லகரம். ஆப்ஷன் டி. செய்தியை வினா ஆக்கி எழுத்து. ஆ. ஒரு செய்தி சொல்றோம். இதை செய்தது நீதான். செய்தியார். இதை செய்தது நீதானா. ஆ என்ற வினாச்சொல் சேரையில செய்தி வினாவாக்கு. ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஆப்ஷன் ஏ. செய்மை உதாரணம் அல்ல. செய்மை சுட்டுக்கு அண்மை சுட்டு செய்மை சுட்டு. அவை செய்மை சுட்டு. அவ்வீடு செய்மை சுட்டு, அது செய்மை சுட்டு. இம்மரம் அண்மை சுட்டு. சொல்லுக்கேற்ற பொருள் இருக்கு. வலிமை, திண்மை சரியா இருக்கு. துன்பம், துணி துன்பம் கொடுத்துருக்காங்க தவறு. இந்த துணி தான் துன்பம். நான் தன்னை குறிக்காது. நான் என்பது கயிறு. வெட்கம். கான் காடு. சொல்லுக்கேற்ற பொருள் எங்க இருக்கு? வலிமை. இதோட 100 வினாக்களுக்கும் நம்ம விளக்கம் பார்த்தோம். அதை சார்ந்த சில பாயிண்ட்ஸும் பார்த்தோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இந்த சில இடத்துல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கேன். 3வது கேள்வி முடிஞ்சோன்னா அந்த சார்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருமை பன்மை பிழை கான்செப்டை ஷார்ட்டா எழுதி வச்சுக்கோங்க. ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்.